My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Selection Committee வந்து rank list for the academic year 2024-2025 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த rank list வச்சுட்டு தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர்ல இருந்த ரேங்க் என்ன, இந்த வருஷம் இருக்கக்கூடிய ரேங்க் என்ன, இதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் எந்த அளவுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த மாதிரி எல்லா விதமான கல்லூரிகளுக்கும் எப்படிப்பட்ட மார்க் வரைக்கும் இருக்கும், இதில் நம்ம எதெல்லாம் கவர் பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ், அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா உட்பட எல்லா விதமான இதுக்கும் என்னென்ன அளவுக்கு மார்க் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட் சேம் டைம் இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனல் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தெரியும் கவர்மெண்ட் கோட்டாவில் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் அந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. 3 times 4 times ஒவ்வொரு மார்க் ரேஞ்சிலையும் கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 700 மார்க்குக்கு மேலே லாஸ்ட் டைம் 29 கேண்டிடேட்ஸ் தான் இருந்தாங்க. இந்த வருஷம் 90 மாணவர்கள் இருக்கிறாங்க கவர்மெண்ட் கோட்டாவில், 3 மடங்கு அதிகம் கிட்டத்தட்ட சராசரியா. அதே மாதிரி 650 மார்க்குக்கு மேலே 375 மாணவர்கள் கடந்த ஆண்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு 1446 மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவுண்டை பார்க்க முடியுது. 500 மார்க்குக்கு மேலே லாஸ்ட் இயர் 6449 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 13176 மாணவர்கள் இந்த 500 மார்க்குக்கு மேலே அப்படிங்கிற ஒவ்வொரு செக்ஷன்லையும் இதுக்கு கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ரொம்ப எனார்மஸாக இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் சிமிலர்லி மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் லாஸ்ட் டைம் 680க்கு மேலே 22 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 74 மாணவர்கள் இந்த 680க்கு மேலே இருக்கிறாங்க. அட் சேம் டைம் 650க்கு மேலே 93 மாணவர்கள் கடந்த ஆண்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 239 மாணவர்களாக அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி 600 மார்க்குக்கு மேலே லாஸ்ட் டைம் 314 பேர் இருந்தாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால. இந்த வருஷம் 773 மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல லாஸ்ட் இயர்ல எந்தெந்த மார்க்குக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத எடுத்து வச்சிருக்கிறோம். இது போன வருஷம் 2023 கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல க்ளோஸ் ஆன க்ளோசிங் மார்க், ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் எந்த மார்க் வரைக்கும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஜெனரல் கேட்டகரியா இருந்தால் 652 மார்க் அப்படிங்கிறது நமக்கு தேவையா இருக்கு. பிசி கேட்டகரிக்கு 621 மார்க் வரைக்கும் நமக்கு அவசியமா தேவைப்படுகிறது. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 616 மார்க், 190 கம்யூனிட்டி ரேங்க், 616வது மார்க் அப்படிங்கிறது நமக்கு தேவை. நீல்கிரீஸ் அதே மாதிரி லாஸ்ட் டைம் எம்பிசி பார்த்தீங்கன்னா நீல்கிரீஸ்ல கிடைச்சது 1051. இந்த வருஷம் இந்த 1051 அப்படிங்கிறது வந்து 604 மார்க்காக இருக்கிறது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 675 கம்யூனிட்டி ரேங்க், 535 மார்க் அப்படிங்கிறது தேவை. அதே மாதிரி எஸ்சிஏ 422வது கம்யூனிட்டி ரேங்க்ல 471 மார்க் அப்படிங்கிறது நமக்கு தேவையா இருக்கு. அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 43வது கம்யூனிட்டி ரேங்க், 488 மார்க் அப்படிங்கிறது தேவை. இங்க இருக்கிற இந்த மார்க்ல ஒரு வேரியேஷன் வரும், மார்க் குறைவதற்கு சான்சஸ் இருக்கு. எப்படி குறையும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆல் இண்டியா கோட்டால அதிகமாக போனாங்க அப்படின்னா நமக்கு இங்க இருக்கிற மார்க் ரேஞ்ச் அப்படிங்கிறது டெஃபினட்டா குறையும். இது ரவுண்ட் 1 தான். ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல இதை விட கண்டிப்பா மார்க் அப்படிங்கிறது குறைவதற்கு நிறையவே வாய்ப்புகள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பார்த்தலாம். லாஸ்ட் இயர்ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன்ல இருக்கிற கம்யூனிட்டி ரேங்க்ல தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல க்ளோஸ் ஆச்சு. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் போகும்போது கண்டிப்பா இதுல குறையும். ஆனா போன வருஷம் செல்ஃப் ஃபினான்சிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க் அப்படிங்கிறத பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி, இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபீஸ் ஜாஸ்தி இல்லைங்களா? பிரைவேட் காலேஜ்ல 4.5 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸாவே 4.5 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. மற்ற ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது கிட்டத்தட்ட சராசரியா எடுத்து பார்த்தா கூட 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கு ஒரு வருஷத்துக்கு ஆகக்கூடிய ஃபீஸ். இவ்வளோ ஹை ஃபீஸை யாரும் கட்டுறதுக்கு பெரும்பாலான மாணவர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த பட்ஜெட்டுங்கிறது கன்சர்னாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நம்ம வச்சிருக்கிற இந்த மார்க்கை விட கண்டிப்பாக மார்க் அப்படிங்கிறது குறையும். பட் சேஃப் மார்க் அப்படிங்கிறது ஜெனரல் கேட்டகரிக்கு 606, பிசி கேட்டகரிக்கு 582, பிசிஎம் 584, அண்ட் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 573, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 494, அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 418, அண்ட் நமக்கு எஸ்டி பொறுத்த வரைக்கும் 406 மார்க் அப்படிங்கிறது சேஃப் மார்க்காக இருக்கு. இதை விட மார்க் கம்மியா இருக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பா சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் கம்யூனிட்டி வைஸ் நமக்கு வந்து எத்தனை மாணவர்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் வரதுக்கு தயாரா இருக்கிறாங்க, எத்தனை பேர் ரிப்பீட் பண்ண போறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பா டெஃபினட்டா மாறும். ஸோ அடுத்து நம்ம பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தலாம். ஸோ பிரைவேட் காலேஜ்ல சீட் கிடைக்கலன்னா அடுத்ததான் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்பன் கேட்டகரியா இருந்தால் 583 மார்க் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி பிசி 578 வரைக்கும் வரலாம். பிசிஎம்முக்கும் அதே மார்க் தான், 578 தான்.
பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 11 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா வரைக்கும் வருது ஒரு வருஷத்துக்கு. அப்போ இதுலேயும் கண்டிப்பாக மார்க்குங்கிறது குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வச்சிருக்கிறது சேஃப் மார்க் தான். இதுலேருந்து மார்க் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே குறையும், செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் டெஃபினட்டாக ரொம்பவே குறையும். ஸோ அதனால் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது ஏதாவது புதிய காலேஜ் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா கூட நம்மளுடைய மதிப்பெண்கள் அப்படிங்கிறது குறையும். அண்ட் நமக்கு எம்பிசி பொறுத்த வரைக்கும் 569, எஸ்சி 488, எஸ்சிஏ 407, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 405 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அசியூம் பண்ணுறோம் தட் போன வருஷம் சேர்ந்த அதே மாணவர்கள் தான் ஆல் இண்டியா கோட்டாக்கு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கிறோம். பட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறைய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறதுனால ஆல் இண்டியா கோட்டாவில் நல்ல கல்லூரிகளோ அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவங்க விரும்பின கல்லூரிகளோ எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை அப்படி எடுத்தாங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் அந்த ஆண்டை விட அதிகமாக போனாங்க அப்படின்னா இந்த மார்க்கை விட கம்மியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு நம்ம இது ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தான் இந்த மார்க், செகண்ட் ரவுண்டில் டெஃபினட்டாக மார்க்குங்கிறது குறையும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் மார்க் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் முக்கியமான விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பட்ஜெட். இந்த மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் வரும். அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸாக இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறத பற்றி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஒரு 100 பேர் ஃப்ரெஷர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் அந்த 100 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் அதிகமான மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்த உடனே போக வேண்டாம், நம்ம ஒரு வருஷமாவது ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு சில மாணவர்கள் பெற்றோர்கள் தான் பரவாயில்ல நம்ம வந்து இயர் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிடலாம் அப்படின்னு அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய அல்லது பே பண்ண ரெடியாக இருக்கக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் தான் இந்த மாதிரியான முடிவை எடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வராங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் பார்க்க பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பிகாஸ் நமக்கு கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு திரும்ப நான் செப்பரேட்டாக டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ பிடிஎஸ்க்கு பார்த்தலாம், கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் டென்டல் காலேஜஸ்க்கு பார்த்தலாம். பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிறது வந்து இட் டிஃபர்ஸ். லாஸ்ட் இயர்ல இருந்து அதே அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த வருஷம் இல்லை, மாறும் கண்டிப்பாக. எத்தனை பேர் எம்பிபிஎஸ்ஸா பிடிஎஸ்ஸான்னு கேட்டால் எம்பிபிஎஸ் தான் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது. பிடிஎஸ் கிடைச்சா ஓகே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நான் படித்தா பிடிஎஸ் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது வேறுபடக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் ஃப்ரெஷர்ஸ் எடுத்த உடனே பிடிஎஸ்க்கு வர்றதில்லை. யார் பிடிஎஸ்க்கு பெரும்பாலும் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வருஷம் ட்ரை பண்ணேன், 2 வருஷம் ட்ரை பண்ணேன், 3 வருஷம் ட்ரை பண்ணேன், இந்த வருஷம் எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்காத மாதிரி தெரியுது சார், அதனால பிடிஎஸ் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வரக்கூடிய மாணவர்கள் தான் வராங்களே தவிர ஃப்ரெஷர்ஸாக பிடிஎஸ்குள்ளே வரக்கூடிய கவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது எல்லா வருஷமும் இந்த ட்ரெண்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஃப்ரெஷர் கேண்டிடேட்டை வந்து பிடிஎஸ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் சினாரியோவாக தான் இருக்குது. ஒரு சில மாணவர்கள், விருப்பமுள்ள மாணவர்கள், நான் கண்டிப்பாக பிடிஎஸ் தான் படிக்க போகிறேன், ஐ ஹாவ் எ ஃபியூச்சரிஸ்டிக் கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் பிடிஎஸ்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும். நிறைய மாணவர்களுக்கு பிடிஎஸ்ங்கிறது ஒரு லீஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்குது, கடைசி ஆப்ஷனாக. எனக்கு எம்பிபிஎஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்கல, மேனேஜ்மெண்ட் கோட்டா வரைக்கும் கிடைக்கலனா கூட நான் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் நான் போட்டு பிடிஎஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படி தான் நிறைய மாணவர்கள் நினைக்கிறாங்க. இது ஒரு லீஸ்ட் ஆப்ஷனாக தான், கடைசி ஆப்ஷனாக தான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஓவர் த இயர்ஸ் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண விஷயங்களை சொல்கிறோம். ஸோ இப்போ லாஸ்ட் இயரில் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் என்ன மார்க் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓப்பன் கேட்டகரி 4027வது கம்யூனிட்டி ஜெனரல் ரேங்க்குக்கு கடலூர் புதுக்கோட்டை கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கிடைச்சிச்சு. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பிசியில் பார்த்தீங்கன்னா 2868க்கு கடலூர் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கிடைச்சது. அப்போ இந்த வருஷம் என்ன மார்க் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வச்சிருக்கிற மார்க் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸுக்கு ஸோ அது கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் இருக்கும். இதை விட கொஞ்சம் மார்க் குறையலாம். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் டெஃபினட்டாக மார்க்குங்கிறது ரொம்பவே குறையும். எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த விட பிடிஎஸ்ல மார்க் ரொம்ப டிராஸ்டிக்காக குறையும். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த பிடிஎஸ்ல இருந்து கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ், நல்ல காலேஜஸ் கிடைச்சா நான் போறேன் அப்படின்றவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜே கிடைச்சா நான் போறேன், இந்த வருஷம் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ரீ அலாட்மெண்ட் கொடுக்கறதுனால நிறைய சுவிட்ச் ஓவர் ஆகும். ஸோ கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்ல ஒரு வேளை நீங்க சேர்ந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கிடைப்பதற்கு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல இதை விட கம்மியான மார்க் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பிசிஎம் 603, எம்பிசி 588, எஸ்சி 511,
SCA 460, ST 464. இதெல்லாம் லாஸ்ட் இயரில் கிடைச்ச காலேஜ். இந்த வருஷம் இந்த 3 காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். செகண்ட் ரவுண்டில் லாஸ்ட் இயரே செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மி. தேர்ட் ரவுண்டில் அதில் எதுவும் கொஞ்சம் கம்மியாச்சு. ஏன்னா தேர்ட் ரவுண்ட் லாஸ்ட் டைம் வந்து ரீஅலாட்மெண்ட் கொடுக்கல, பட் கொஞ்சம் மார்க் அப்படிங்கிறது குறைஞ்சது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த வருஷம் டெஃபினட்டாக இந்த மார்க்கை விட கம்மியாவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்ததாக ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ். ப்ரைவேட்டாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜஸில் என்ன மார்க் க்ளோஸ் ஆச்சுன்னா லாஸ்ட் இயர் நமக்கு வந்து 396 மார்க்குக்கு பெஸ்ட் டென்டல் மதுரையில் க்ளோஸ் ஆச்சு ஜென்ரல் கேட்டகரியில். அதே மாதிரி பிசி பொறுத்த வரைக்கும் 167 மார்க்குக்கு பிரியதர்ஷினி கிடைச்சது. அண்ட் பிசிஎம் 256, எம்பிசி 107, SC 250, SCA 159, ST 155 மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்சது. செகண்ட் ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டென்டல் காலேஜஸில் குவாலிஃபைங் மார்க் வாங்கின மாணவர்களுக்கே சீட் அப்படிங்கிறது கிடைச்சது. கவர்மெண்ட் கோட்டாலேயே, மேனேஜ்மெண்ட் கோட்டால நிறைய சீட் ஃபில் ஆகாமலே இருந்துச்சு. ஸோ அதனால இந்த வருஷம் நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம போட போறதில்லை. ஆனால் நீங்க இந்த ரேங்க்ல இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏதாவது ஒரு காலேஜ் கண்டிப்பாக கிடைச்சிரும். சரிங்களா? ஏதாவது ஒரு காலேஜ் கண்டிப்பாக கிடைச்சிரும். இதை விட இங்க இருக்கிற இந்த மார்க் ரேஞ்சுக்கே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு MBBS BDS அப்படிங்கிறது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். செகண்ட் ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கே என்னாச்சு அப்படின்னா ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சது. 107 மார்க் அப்படிங்கிறது சராசரியா ஒரு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் கோட்டால சேர்றதா இருந்தா உங்களுக்கு ஒரு 127 மார்க் 150 மார்க் மேல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னால நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட் கோட்டா ஏதாவது ஒரு காலேஜ்ல கிடைக்கும். நல்ல கல்லூரிகள் அப்படிங்கும்போது காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ராமச்சந்திராவோ அல்லது இன்னும் ஒரு சில கல்லூரிகள் எல்லாம் இருக்கு டாப் காலேஜஸ் டென்டல் காலேஜஸ்க்கு, பிரைவேட் டென்டல் காலேஜஸ்ல. ஸோ அந்த மாதிரி கல்லூரிகளுக்கு காம்படிஷன் கொஞ்சம் இருக்கும். ஆனா வந்து நீங்க மற்ற கல்லூரிகள் ஏதாவது ஒரு காலேஜ் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா சீட் இருக்கும். தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ஒரு அலாட்மெண்ட் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு. பிடிஎஸ் எடுத்து படிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக படிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க பிடிஎஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கா, கோர்ஸ் இருக்கா? ஸ்கோப்பும் அந்த கோர்ஸுக்குரிய வேல்யூவும் படிக்கிற மாணவர்கள் கையில் தான் இருக்குது. அந்த கோர்ஸுக்கு நல்ல வேல்யூ இருக்கிறதுனால தான் பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை அந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடியை வந்து நிறைய மாணவர்கள் படித்து டென்டிஸ்ட்ரியில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சப்ஜெக்டட் டு த அவைலபிலிட்டி. இப்போதைக்கு இந்தியாவில் பார்க்கும்போது வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு. நீங்கள் படித்து முடிச்சோடனே ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அந்த சேலரி ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பிடிஎஸ்ல. பட் நீங்கள் வந்து அப்ராடில் போய் படிக்க போகிறீங்க, அப்ராடில் போய் வேலை செய்ய போகிறீங்க, அல்லது நான் பிஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஓனா கிளினிக் வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா யோசிச்சு ஆராய்ந்து இதற்கெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இருக்கா, நான் வந்து படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசிச்சு வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ நான் ஒரு வேலையை உருவாக்கி கொள்ள முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் MBBS அண்ட் BDS குறிய இது பார்த்துருக்கிறோம். கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டிக்குரிய ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் அந்த PDF வந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் அந்த பார்ட்டை நான் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப மேனேஜ்மெண்ட் கோட்டாவை கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.